Hi friends, welcome back to my channel Fairies Land. மால்தீவ்ஸ் ஒரு அழகான முஸ்லிம் கண்ட்ரி. இங்க ஃப்ரைடே தான் லீவு. ஏன்னா இங்க 100% முஸ்லிம்ஸ் தான் வாழ்றாங்க. அதனால இங்க எல்லாமே ஃப்ரைடே மட்டும்தான் லீவு. இங்க ஃப்ரைடே எப்படி போகுங்கிறத தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஃப்ரைடே ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் லீவ்னால கிட்டத்தட்ட 10 மணி ஆகும் எழும்புறதுக்கு. ரொம்பவே லேட்டா தான் எந்திரிப்போம். காலையில ஃப்ரைடே என்னன்னு பாத்தீங்கன்னா புட்டு தான். ஏன்னா தோசைக்கு அப்புறம் நம்ம சட்னி எல்லாம் வைக்கணும், நிறைய டைம் ஆகும். அதனால புட்டு பொடி ஏற்கனவே கடையில கிடைக்கும். ஊர்ல எல்லாம் பச்சரிசி இடிச்சு வாட்டி அந்த மாதிரி எல்லாம் புட்டு பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம டைரக்டா புட்டு பொடி வாங்கி தான் பண்ண முடியும். ஜஸ்ட் தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். அப்புறம் தேங்காயை வச்சு அப்படியே உடனே பண்ணிடலாம். 10 நிமிஷத்துல நமக்கு புட்டு ரெடி ஆயிரும். நாங்க இப்படி டைம் ரொம்ப லேட்டா எழுந்துச்சாலே இந்த புட்டு தான் மேக்சிமம் வைப்போம். ஸ்டார்டிங்ல தேங்காய்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு இப்படி துருவன தேங்காய் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னே தெரில. ஃப்ரோசன் தேங்காய் தான் கிடைக்கும். அதுவுமே கொஞ்சம் தான் 25 ரூபியான்னு விற்பாங்க. அப்புறம் தான் நாங்கள் இந்த தேங்காய் திருவல் எப்படியோ கிடைச்சி வாங்கினோம். இப்போ பிரச்சனையே கிடையாது. தேங்காய் ஊர்ல இருக்க மாதிரியே நம்ம திருவி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைங்கனாலும். அதே மாதிரி ஊர்ல இருக்கிற நேரம் காலையில எழும்புனதும் ஃபர்ஸ்ட் வேலை டீ குடிக்கிறது தான். ஆனா இங்க மால்தீவ்ஸ் வந்த பிறகு அந்த பழக்கமே மாறி போச்சு. ஊர்ல எல்லாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷா மாட்டுப்பால் ஆட்டுப்பால் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம டீ போட்டு குடிப்போம். அது டேஸ்டே தனியா இருக்கும். ஆனா இங்க ஃபுல்லாவே இந்த பேக்கெட் பால் தான். அந்த டேஸ்டும் பெரிய அளவு நல்லா இருக்காது. அப்படியே டீ குடிக்கிற பழக்கமே கம்மியாயிடுச்சு. என்னைக்காவது வேணும் தோணுச்சுன்னா போட்டு குடிப்போம். பப்படம் பொரிக்கிறதுக்கு அந்த நம்ம கடு தாளிக்கிற அந்த பவுல்ல தான் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும், குழியா இருக்கும் அந்த பாத்திரம். அப்ப நம்ம எண்ணெய் விட்டு பண்ற நேரம் சீக்கிரமே பொரிஞ்சு வரும். அதனால நம்ம அப்பளத்தை 4-5 பீஸா கட் பண்ணி வைப்போம். அப்ப நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே வரும். அப்படியே இன்னைக்கு புட்டுனால அப்படியே டீ போட்டுட்டேன். அப்பதான் என் பொண்ணு சாப்பிடுவா. அல்லாட்ட அவ டீ இல்லாம புட்டை ஒழுங்கா சாப்பிட்டுக்கிடவே மாட்டா. என்னைக்குமே தோசை இட்லி அந்த மாதிரி தான் கேட்பா. நான் எப்பவுமே அவளுக்கு தனியா தோசை இட்லி கொடுப்பேன். ஆனா இப்ப கொஞ்சம் வளர வளர அப்படியே புட்டையும் பழக்கிட்டேன். நம்ம எல்லாருக்குமே இந்த அப்பளம் ரொம்பவே பிடிக்கும். அங்க மால்தீவ்ஸ்லயுமே அப்படிதான் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. கடைகள்லயுமே மேக்சிமம் நிறைய பப்படம் நமக்கு தருவாங்க. ஏதாவது நம்ம பிரியாணி அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கினாலே நமக்கு கூடவே கிடைக்குது பப்படம் எல்லாம். ஒரு வழியா அப்பளம் எல்லாம் பொரிச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். என் பொண்ணு பப்படம்னாலே விட மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பிட்டுட்டே இருப்பா. டீயும் ரெடி ஆயாச்சு. பப்படம் பொரிச்சு ஒரு பிளேட்ல நம்ம ஆறுன உடனே அதை சிப் கவர்ல ஏதாவது ஒரு கவர்ல எடுத்து போட்டுறணும். அப்பதான் அது கோந்து போகாம இருக்கும். அல்லாட்டி சாப்பிடவே முடியாது, மொறுமொறுனே இருக்காது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நாங்க எப்பவுமே 3 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். அப்படியே பழக்கப்படுத்திட்டோம். முன்னாடியெல்லாம் எனக்கு பொண்ணு பிறந்த பிறகு கொஞ்ச நாளாவே கீழே சம்பளங்கால் போட்டுட்டு இருக்க முடியாது. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் சரி நம்ம சாப்பிடுற நேரமாவது கீழே சம்பளங்கால் போட்டுட்டு உட்காரணும், அப்பதான் நமக்கு உட்கார முடியுங்கிற நோக்கத்துலதான் இப்படி உட்கார்ந்து பழகிட்டோம். 3 டைமுமே இப்படி கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். இப்பவே டைம் 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இனி மத்தியானத்துக்கு வேற சமைக்கணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே குப்பையா இருந்ததெல்லாம் லைட்டா கிளீன் பண்ணிட்டு, என் பொண்ணு எப்பவுமே எல்லா விளையாட்டு திங்ஸையும் அங்கங்க விதைச்சு போட்டுட்டே தான் இருப்பா. அதை கிளீன் பண்ணி வச்சுட்டே இருக்கிறது தான் என்னோட வேலை. அப்புறம் நம்ம சாப்பிட்ட எல்லா பாத்திரத்தையும் கிளீன் பண்ணிட்டு இனி மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்டே அரிசி போட்டு கேஸ்ல வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் மீன் வாங்குறத விடைக்கும் மீன் கட் பண்றதுக்கு தான் ரேட்டு ஜாஸ்தி. அதனால என் ஹஸ்பண்ட் மீன் வாங்கி அவங்களே கட் பண்ணி வச்சிருவாங்க. அதனால எனக்கு எடுத்து குழம்பு வச்சுட்டா போதும்.
நாங்க ஃப்ரைடே மேக்ஸிமம் பிரியாணி வைப்போம், இல்லாட்டி சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் எடுப்போம். ஆனா இந்த வாட்டி ஃபிஷ் குழம்பு தான் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு வேலைன்னு சொன்னா அது மீன் குழம்பு வைக்கிறது தான். இன்னைக்கு பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் வைக்கல, ஜஸ்ட் ஒரு பொரியல் மட்டும்தான், வெண்டைக்காய் பொரியலும் அப்புறம் மீன் குழம்பும் தான் போதும்னு. ஏன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் வித்தியாசமா மீன் குழம்பு வைப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் குழம்பு கொதிச்ச பிறகுதான் மீனே உள்ள போடுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது, ஃபர்ஸ்டே மீனை உள்ள போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் புளி ஊத்தி அப்புறம் கொஞ்சமா உப்பெல்லாம் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் மசாலா அரைப்போம். அப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்துட்டு அப்புறம் 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் நிறையவே மசாலா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வயிறு வலி, சின்ன பிள்ளைங்க இருக்கனால அடிக்கடி வயிறு வலியெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் இப்படின்னு டெய்லியுமே ஆட் பண்ணுவேன். அதுவும் பச்சை வெந்தயம் தான் ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் வறுத்துட்டு கூட சேர்ப்பாங்க. எனக்கு அப்படியே டேஸ்ட் பழகிடுச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி அதை ஃபைன் பேஸ்டா எடுத்து அரைச்சிட்டு அப்படியே நம்ம அது கூட சேர்த்துடலாம். அப்புறமா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உள்ளதுலேயே ரொம்பவே ஈஸியான வேலைன்னா அந்த மீன் குழம்பு வைக்கிறது தான். ஃபிஷ்ஷையும் கட் பண்ணி தேங்காயும் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய வேலையாவே இருக்காது. நாங்கெல்லாம் எங்க ஊர்ல இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், உங்களுக்கு மீன் பொடியுமா? அந்த மாதிரி பொடியெல்லாம் செய்யாது, நம்ம அடிக்கடி கிண்டக்கூடாது. அப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள் கண்டிப்பா நம்ம ஒரு தக்காளி சேர்க்கணும், ஒரு 4-5 பச்சை மிளகாய் கண்டிப்பா சேர்க்கணும். மற்ற மாதிரி முருங்கைக்காய்லாம் சேர்க்கலாம். முருங்கைக்காய் எங்க ஊர்லலாம் அடிக்கடி நாங்க சேர்ப்போம் மீன் குழம்புல, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஜஸ்ட் நம்ம கேஸ்ல வச்சிட வேண்டியதுதான். மீன் குழம்பு அப்படியே கேஸ்ல வச்சுட்டு கூடவே இந்த வெண்டைக்காய் பொரியலையும் செஞ்சு எடுத்துட்டேன். அப்புறம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். கூடவே ஒரு தண்ணி இருக்கும், அதுல ஏதாவது ஒரு காய்கறியும் கொஞ்சம் ஜீரகமா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா கீரை தான். இது சூப் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் தண்ணியில கொஞ்சமா கேரட்டு, பீட்ரூட்டு என்ன கிடைக்குதோ அதுல அப்படி போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு தண்ணி வச்சிருப்பேன். நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளுமே குடிக்கலாம். முன்னாடியே எங்க அம்மாவும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம மீன் குழம்பு இந்த மாதிரி தான் அலசி வைக்கணும். நம்ம உள்ள போட்டோம்னா மீன் பொடிய சான்சஸ் இருக்கு. மீன் குழம்பு கொதிச்ச உடனே நம்ம ஒருக்கா டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு புளி ஏதாவது கொஞ்சம் கம்மி கூடுதல் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது மேஷ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே அது வத்திரும், அப்புறம் டேஸ்டாகவும் இருக்கும். என்னோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் எதுவுமே பொடியலை, பார்த்தாலே தெரியும் அப்படியே இருக்கு. நாங்கள் ஏன் மெயினாக இப்படி பண்ணுறோன்னா அப்போதான் அந்த குழம்பு மசாலாலாம் மீன்லேயும் பிடிக்கும். இன்னைக்கு லைட்டான ஃபுட்டு தான். ரைஸு, அப்புறம் அந்த வெண்டைக்காய் பொரியல், மீன் குழம்பு, அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன். இவ்வளோ தான் மொத்தமே சாப்பாடு இன்னைக்கு எங்களுக்கு. வேலையெல்லாம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணியெல்லாம் ஆயிடுச்சு. அல்லாட்டி நாங்கள் கரெக்டாக ஒரு 12:30க்கெல்லாம் சாப்பிட்ருவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு படம் பார்த்து பார்த்து கீழே உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் என் பொண்ணை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு வெளியே போக ரெடி ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த கடலை கொஞ்சம் வச்சிருந்தேன், கிரீன் பீஸு. நான் இந்த மாதிரி வாரத்துல ஒரு 2 வாட்டி ஏதாவது சுண்டல் கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடலை கொடுப்பேன் பிள்ளைக்கு. அவளும் விரும்பி சாப்பிடுவா. நம்ம ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறமா ஃப்ரைடே, எல்லா ஃப்ரைடேயுமே நாங்கள் ஈவினிங் எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம். சில நேரம் காலையில கூட போவோம். ஏன்னா ஃப்ரைடே மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயா வெளியே போக முடியும். அதனால நாங்களும் இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம் வெளியே போறதுக்கு. இன்னைக்கு ஜஸ்ட் வெளியோடி லைட்டா மழை வேற இருக்கிறனால அப்படியே பார்க்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம் தான். இன்னைக்கு மாலைக்கெல்லாம் போகல, அல்லாட்டி கண்டிப்பா நாங்க மாலைக்கு போவோம் பஸ் ஏறி. ஆனா இன்னைக்கு அப்படி சும்மா பக்கத்துலோடயே போயிட்டு வந்துட்டோம்.
வெளியே வந்ததுமே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. மீன் வந்து கொஞ்சம் தீந்துடுச்சு. அதனால ஒரு வாரத்துக்கு நாங்க ஏற்கனவே வாங்கி வைப்போம். நம்ம இங்க மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபிஷ் மார்க்கெட்ல போய் எப்ப வாங்குறது என்னன்னு கேக்குறீங்க. நம்ம நார்மல் டேஸ்ல 9 to 4 நம்ம போய் வாங்கிக்கலாம். ஃப்ரைடே சீக்கிரமே முடிஞ்சிரும். நம்ம நம்ப முடியாது, காலையில இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் மீன் இங்க கிடைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நார்மல் கடையிலயுமே மீனை பிடிச்சு நமக்கு அந்த பதப்படுத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. அது குழம்பு வச்சா ஒரு மாதிரி கெமிக்கல் டேஸ்ட் மாதிரி எல்லாம் சில நேரம் வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல இருந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்டா நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டோம். இங்க யாருமே இல்ல. நல்லா நீட்டா கழுவி அப்படி வச்சிருக்காங்க. ஃபிஷ் மார்க்கெட்னே சொல்ல முடியாது, ஒரு ஸ்மெல் கூட இல்ல. அவ்வளவு நீட்டா கழுவி வச்சிருவாங்க டெய்லியுமே. மாலையிலயும் ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு, குலுமாலையிலயும் இருக்கு. அந்த ப்ரேயர் டைம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்க ஃபிஷ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனோடனே நாங்க ஏதாச்சும் பார்க்குக்கு போலான்னு அப்படியே பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்குக்கு வந்தாலே ஃபேரலுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிரும். அவ ஃபுல்லா விளையாடிட்டே தான் இருப்பா. இங்க உள்ள பார்க்ஸ் எல்லாமே அவ்வளவு நீட்டா இருக்கும். எல்லா பார்க்ஸுமே அப்படிதான். ஈவினிங் கிளீன் பண்ணி அங்க உள்ள கிராஸ் எல்லாம் கரெக்டா லெவல் பண்ணி கட் பண்ணி அப்படி நீட்டா போட்டிருப்பாங்க. நம்ம உட்கார்றதுக்கு அப்படின்னு எல்லாமே ஸ்பேஸ் இருக்கும். பெரியவங்களுக்கு உட்கார்றதுக்கு அப்படி பெஞ்சு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அவ்வளோ நீட்டா இருக்கும். இந்த பார்க் மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லா பார்க்ஸுமே மேக்சிமம் இப்படிதான் இருக்கும். நம்ம ஊரை மாதிரியே ஈவினிங் இங்க ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம எப்படி டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவோமோ, இந்த ஊர்ல வந்து ஸ்நாக்ஸ் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. மீன் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி எல்லாத்துக்குமே வேற பெருசா பேர்லாம் வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே மைதால செஞ்சதுதான். ஆனா ரொம்ப ஆயிலியா எல்லாம் இருக்காது. அது என்ன சுட்டெடுக்கிறாங்களா என்னன்னுலாம் தெரியல. பட் ஓகே, சில ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், சிலது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்க்குக்கு போறனால டீயும் வாங்கி அப்படியே குடிச்சிடலான்னு நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம். அப்புறமா நாங்க இங்க இருக்கிறதுலே பெரிய பார்க் ஒரு சென்ட்ரல் பார்க் தான். இந்த பார்க்ல ஏதோ ஈவெண்ட் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. இங்க உள்ள மிலிட்டரியும் போலீஸும் சேர்ந்து ஏதோ நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்ல நிறைய பர்த்டே எல்லாம் கொண்டாடுவாங்க. நேற்றுக்கும் அதே மாதிரிதான், மேக்சிமம் ஃப்ரைடேஸ் நிறைய பர்த்டே எல்லாம் கொண்டாடுவாங்க பார்க். டீ மேக்சிமம் நாங்க வெளியே குடிக்கிறது இல்ல. ஆனா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுனால குடிச்சுதான் ஆகணும். அதனாலதான் 2-3 டீ வாங்கினோம். இங்க பாம்பே டீ அப்படிதான் கிடைக்கும். பாம்பே டீ, மசாலா டீன்னு கிடைக்கும். சில கடையில நல்ல டேஸ்டா இருக்கும், சில கடையில ரொம்ப மட்டமா தான் இருக்கும். நாங்க உட்கார்ந்துருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா இதுதான் குலுமாலை ஃபெரி டெர்மினல். இங்க வந்து நிறைய போட்ஸ், யாட்ஸ், அப்படி பெரிய வித்தியாசமான கப்பல் கூட வரும் இங்க. அதாவது இங்க மால்தீவ்ஸ்ல வந்து பாலம் கட்டுற வேலையெல்லாம் நடக்குது. அதுக்கேத்த மாதிரி இந்த ட்ரெட்ஜிங் மெஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். நம்ம அழகா அந்த சீனரி எங்க உட்காந்து பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இங்க உட்காந்து பார்த்தாலுமே நமக்கு டைம் போறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நிறைய மக்கள் வருவாங்க, ஃபெரியில போவாங்க, போட்ல போவாங்க, யாச்சஸ்ல போவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம் நமக்கு. அப்படியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போனதே தெரியல. அப்படியே உட்காந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்தோம். இனி அப்படியே மணி டைம் 6 o'clock மேல ஆயாச்சு. மெதுவா வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நமக்கு தேவையான டைம்ல ஏதாவது கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட வேண்டியதுதான். இங்க இளநீ தான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நாங்க அடிக்கடி இங்க இளநீ குடிப்போம். ஈவினிங் சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பம் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நம்ம ஊர்ல பச்சரிசியில ஆப்பத்துக்கு போட்டா அவ்வளவு சூப்பரா வரும். இங்கேயும் அவ்வளவு மோசம்னு சொல்ல முடியாது. இங்க வித்தியாசமான பச்சரிசி வரும். நமக்கு கிடைக்கிறதுலதான் பண்ண முடியும். ஓகே தான், ரொம்ப மோசமா வரல, நல்லாதான் இருந்துச்சு. வெளியே போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. அதனால குழம்பு எதுவும் எனக்கு பண்ண முடியல. அதனால தேங்காய் பால் தான் வச்சிருந்தேன். கூடவே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலான்னு வெளியே ஒரு கடையில இருந்து கொஞ்சம் பீஃப் குழம்பும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரியே கிடைக்கும் அந்த கடையில. அதை வச்சுதான் நைட்டு சாப்பாடு முடிஞ்சிச்சு. இப்படிதான் எங்க ஃப்ரைடே எல்லா ஃப்ரைடேயுமே போகும்.
மேக்சிமம் வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் வெளியே போயிட்டு அப்படியே போகும். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஃபேரிஸ்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.